உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்ம ஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த மனிதன் எதன் இதில் இயங்குறான் அப்படின்னா, மனிதனுக்கு பிராணன்னு ஒன்று இருக்கு. அந்த பிராணம் தான் இவனை இயக்குது. அதாவது இயங்கிறதுக்கு மூலப்பொருளாக இருக்குது. அதில் என்னென்னா, இவனை இயங்க வைக்கணும், இவன் இதாக இருக்கணும்னா ஓங்காரம், ஓம்ங்கிற ஓங்காரம் மனிதனுக்குள்ளே இருக்குது. இந்த ஓம்ங்கிற ஓங்காரம் மனிதனுக்குள்ளே மட்டும்தானா இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஓம்ங்கிற ஓங்காரம் பிரபஞ்சத்தில் தான் முதல்ல இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி தான் மனிதன்கிட்ட. அப்போது இந்த ஓம்ங்கிற ஓங்காரம் மனிதன்ட்டையும் இருக்குது, பிரபஞ்சத்தில். அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். உங்கள்கிட்ட மேலே இந்த அண்டத்தில் என்னென்ன இருக்குதோ அது பூரா உங்கள்கிட்டையும் இருக்குது. அப்படிங்கிற போது அண்டத்தில் இறைவன் இருக்கிறான்னா நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அண்டத்தில் ஓசை இருக்குதுன்னா உனக்கிட்டே ஓசை இருக்குது. அண்டத்தில் ஒளி இருக்குதுன்னா உனக்கிட்டே ஒளி இருக்குது. அண்டத்தில் பிராணன் இருக்குதுன்னா உனக்கிட்டே பிராணனாக இருக்குது. அப்போ அண்டத்தில் இருக்கிற பிராணன் என்ன பண்ணுது? அண்டத்தில் இருக்கக்கூடிய பிராணன் பிராணனாக இருக்குது, உனக்குள்ள இருக்கிற பிராணன் அபானனாக இருக்குது. அப்போ அந்த அண்டத்திலிருந்து வரக்கூடிய பிராணன் உங்ககிட்ட பிராணனாக இருக்கக்கூடிய அபானன்னு நம்ம லிங்க் ஆகிற போது தான் உனக்கு இந்த உலகத்தில் இயங்கக்கூடிய சக்தி பிறக்குது. இதுதான் மனித இயக்கத்துக்கு மூலப்பொருள். அண்டத்தில் இருக்கிற பிராணன் பிராண சக்தியாக மனிதனுக்கு கிடைக்குது. மனிதனுக்குள்ளே இருக்கிற பிராண சக்தி அபானன்னா அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அபானன் கூட பிராணன் கூட இந்த அபானன் சேரும்போது இயக்கம் நடக்குது. அப்போது அங்கேயும் இயக்கம் நடக்குது, இங்கேயும் இயக்கம் நடக்குது. அப்போ இதுக்கு மூல காரணமாக எது இருக்குது? காற்று, நெருப்பு, சத்தம். அப்போது அகாரம், மகார, உகாரம், எலக்ட்ரான், புளூட்டான், நியூட்ரான், விஞ்ஞானத்தில் சொன்னான். சரியா சாமி? அதுதான் இந்த அண்டத்தை இயக்குது, நம்மளே இயக்குது. அப்போது இதுக்கு எது மூல காரணமாக இருக்குதுன்னு கேட்டால் மனித இயக்கத்துக்கு இதுதான். இந்த அகார, உகாரம், அகாரம், மகார, உகாரம், காற்று, நெருப்பு, சத்தம். அப்போது நமக்குள்ளே இது இந்த மூணும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லை. இந்த மூணு இந்த உலகத்தில் இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லை. அப்போது இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.